Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Principles of Inheritance chapterல part 2 வீடியோ பார்த்தறலாம் Supreme batchல. இது வந்து கொஞ்சம் வேகமா fast and furious revisionங்கிறதுனால NCERT ல இருந்து each and every line ல இருந்து important points எடுத்து அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு போலாம். அப்பதான் நம்ம போர்ஷனை கவர் பண்ண முடியும். Dihybrid cross தான் நம்ம வந்து inheritance of 2 gene அப்படினு சொல்வோம். Dihybrid cross தான் நம்ம inheritance of 2 gene அப்படினு சொல்வோம். இங்க வந்து பாத்தீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் கேபிட்டல் R னு ஒரு ஜீன் இருக்குனா கேபிட்டல் Y சோ ரெண்டு கேரக்டர் எடுத்துட்டு பண்றது டைஹைபிரிட் கிராஸ் சோ கிராஸ் between plants differing in two traitsனா என்னங்க கேரக்டர்ஸ் தான் இங்க ரெப்ரசன்ட் பண்றாங்க மெண்டல் கிராஸ் yellow சீடோட கலர் yellow கலர் ரவுண்ட் ஷேப் சீட் தான் சோ சீட் தான் சீடோட கலர் yellow சீடோட ஷேப் round. So these plants with green seed color and wrinkled shape of seed plants. So yellow color seed and round irukku. So yellow color seed round irukku. Then green color seed wrinkled irukku. Wrinkled na indha mari surukama irukkuradhu appdinu artham. So yellow seed color were dominant over green. Color la vandu yellow da dominant, green vandu recessive. அதே மாதிரி ரவுண்டா நல்லா உருண்டையா இருந்தா டாமினன்ட் and உங்களுக்கு wrinkled சுருக்கமா இருந்தா அது recessive yellow and green segregate in ratio 3:1 similarly round and wrinkled segregate in 3:1 இப்போ ஒரு character ஒரு monohybrid cross ஓட ratio 3:1 another character another monohybrid cross இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 3:1 into 3:1 3 3s are 9 3 1 3 then 1 3 3 1 1 1 இதுதான் டைஹைபிரிட் கிராஸ் ஓட ரேஷியோ ஓகேங்களா சோ அத தான் இங்க சொல்றாங்க சோ this is the dihybrid cross so dihybrid crossல parent generation capital R round capital Y yellow pure parent small r wrinkled small y green so இதுல gamete வரும்போது capital Y small y னு gamete ஃபார்ம் ஆகும் F1 generation எப்படி இருக்கும் capital R capital Y small y னு இருக்கும் இதுல எத்தனை டைப் ஆஃப் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்னா 4 டைப் ஆஃப் கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும் இந்த கேபிட்டல் R கேபிட்டல் Y கூட சேரலாம் இங்க பாருங்க கேபிட்டல் R கேபிட்டல் Y கேபிட்டல் R ஸ்மால் y கூட சேரலாம் கேபிட்டல் R ஸ்மால் y கூட சேரலாம் ஓகேங்களா தென் ஸ்மால் r கேபிட்டல் Y கூட சேரலாம் இது ஸ்மால் r ஸ்மால் y கூட சேரலாம் இதே தான் இங்கேயும் இருக்கும் சோ இப்படி கிராஸ் பண்ணும்போது ரவுண்ட் yellow கேரக்டர்ல ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ் ஒரு ஹோமோசைகஸ் தான் வரும் டாமினன்ட் ரிசசிவ் ஹோமோசைகஸ் ஒன்னு தான் இருக்கும் மீதி எல்லாம் கிட்டத்தட்ட ஹெட்ரோசைகஸா இருக்கும் இங்க பாருங்க இந்த 9 ரவுண்ட் yellow சரிங்களா நெக்ஸ்ட் இந்த 3 ரவுண்ட் green இது இந்த 3 உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு wrinkled yellowவா இருக்கும் இது மட்டும் wrinkled green இது வந்து பாத்தீங்கன்னா 4 5 6 7 8 9 சாரி இந்த ட்ரையாங்கிள் தான் உங்களுக்கு ரவுண்ட் yellow இதுவும் இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா wrinkled yellow இந்த மூணும் பாத்தீங்க அப்படினா ரவுண்ட் green கடைசியா இருக்குது wrinkled green சோ இது 9 இது 3 இது 3 இது 1 9:3:3:1 இப்படி தான் நமக்கு டைஹைபிரிட் கிராஸ் ஓட ரேஷியோ கிடைச்சது நெக்ஸ்ட் law of independent assortment இது ரொம்ப முக்கியம் இத சொல்லணும்னா உங்களுக்கு டைஹைபிரிட் கிராஸ் வச்சு தான் நம்ம law of independent assortment சொல்ல முடியும் when two pairsனா capital R small r capital Y small y ஓகேங்களா of traits are combined in a hybrid னு சொல்லிருக்காங்க so two pairs combined in a hybrid segregation of one pair of character is independent of other pair of character இப்ப பாருங்க இந்த pair of character பிரியறதும் இந்த pair of character பிரியறதும் independent of the other pair எக்ஸாம்பிளுக்கு இதுலயே சொல்லலாம் capital R capital Y கூட சேரலாம் capital R small y கூட சேரலாம் capital R வந்து capital Y கூட மட்டும் தான் சேரணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி small r capital Y கூட சேரலாம் small r small y கூட சேரலாம் சோ இதுதான் law of independent assortment அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் இப்போ
possibility 1, possibility 2, one long orange and short green chromosome and long yellow and short red chromosome at the same pole. இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்க, yellowவும் ஆரஞ்சும் லாங்காக இருக்குது, ஓகேங்களா, லாங் yellow and long orange இருக்குது, க்ரீனும் ரெட்டும் ஷார்ட்டாக இருக்குது, க்ரீனும் ரெட்டும் ஷார்ட்டாக இருக்குது. சரி, இப்போ பாருங்கள், இது வந்து மியாசிஸில் அனஃபேஸ், மியாசிஸ் 1ல் அனஃபேஸ். இப்போது இந்த குரோமோசோம் வந்து செப்பரேட் ஆகுது, வேறு செல்லுக்கு போயிடுச்சு. இது ஒரு செல்லுக்கு போயிடுச்சு, இது ஒரு செல்லுக்கு போயிடுச்சு, 2 செல்லாக வந்துருச்சு, ஓகேங்களா. சரி, இப்போ இந்த 2 செல்லுலேருந்து கேமிட் வரும்போது இது ஒரு கேமிட்குள்ளே போயிடும், இது ஒரு கேமிட்குள்ளே போயிடும், இது ஒரு கேமிட்குள்ளே போயிடும், இது ஒரு கேமிட்குள்ளே போயிடும். இது பாசிபிலிட்டி 1. பாசிபிலிட்டி 2 பாருங்கள், சேம் தான், 1 லாங் ஆரஞ்சு, 1 லாங் எல்லோ, அதே மாதிரி 1 லாங் ரெட், சாரி ஷார்ட் ரெட்டு, ஷார்ட் க்ரீன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 செல்லு ஃபார்ம் ஆகிடுச்சு, 2 செல்லு ஃபார்ம் ஆகிடுச்சா. இப்போது நல்லா பாருங்கள், இந்த ஆரஞ்சும் ரெட்டும் இதில் வந்திருக்கு, இந்த ஆரஞ்சும் இந்த ரெட்டும் இங்கே வந்திருக்கு, இந்த எல்லோ அண்ட் க்ரீன் இங்கே வந்திருக்கு, எல்லோ அண்ட் க்ரீன் வந்திருக்கு. அதாவது இந்த பேரிங் ஆகிறது ஆரஞ்சு ரெட்டு கூடயும் வரலாம், ஆரஞ்சு க்ரீன் கூட வரலாம், அதே மாதிரி இந்த எல்லோ க்ரீன் கூட வரலாம், இந்த எல்லோ ரெட்டு கூட வரலாம். அதுதான் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் திருப்பி நான் சொல்கிறேன், இது வந்து உங்களுக்கு கேபிட்டல் ஆர், சாரி இது வந்து கலர் எக்ஸாம்பிளுக்கு இதை எழுதிக்கும், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். இது வந்து கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய்னா இந்த இடத்துல நல்லா பாருங்கள், எது க்ரீன் சொல்லியிருக்கோம், க்ரீன் வந்து கேபிட்டல் ஒய், ஆரஞ்சு வந்து கேபிட்டல் ஆர், ஓகேங்களா. சரி, எல்லோ வந்து ஸ்மால் ஆர், ரெட் வந்து ஸ்மால் ஒய், இப்படி வரலாம். இப்போ பாருங்கள், ஆரஞ்சு என்ன சொன்னோம், கேபிட்டல் ஆர், ரெட் என்ன ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கூடயும் சேரலாம். அதே மாதிரி இது யார், ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஒய், ஸோ ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூடயும் சேரலாம். இதை தான் டயக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டயக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, திருப்பியும் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய் கூட சேரலாம், ஸ்மால் ஒய் கூட சேரலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இப்போது குரோமோசோம் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யார் சொன்னது, எம்சிக்யூவில் கேட்பாங்க. சுட்டன் அண்ட் போவேரி, வால்டர் சுட்டன் அண்ட் தியோடர் போவேரி, இவங்க தான் சொன்னாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் திங் தான், அந்த நம்ம மிக்ஸ்டப் ஆகுது, இந்த கேமிட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம்ல, அதுதான் ஜெர்ம் செல்ஸில் எப்படி போய் கேமிட் ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க இந்த பிக்சரில். மெண்டல் பப்ளிஷ்ட் ஹிஸ் ஒர்க் இன் 1865 பட் ரிமைன் அன்ரெகக்னைஸ்ட் டில் 1900. 1900 வரைக்கும் அவர் சொன்ன ஒர்க்கை யாரும் ரெகக்னைஸ் பண்ணிக்கல. காரணம் என்ன, கம்யூனிகேஷன் வாஸ் நாட் ஈஸி அண்ட் ஹிஸ் ஒர்க் குட் நாட் பி பப்ளிஷ்ட். அந்த காலத்தில் வந்து வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இமெயிலோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவரோட ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய லெவலில் அவரால் பப்ளிஷ் பண்ண முடியல. அந்த ப்ரூன் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் அவர் பப்ளிஷ் பண்ணார். அங்கே இருக்கவங்க யாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல, அதனால் அதை ஒன்றும் இல்லாமல் போச்சு. His concept of genes as stable and discrete unit controlling expression of traits and pair of alleles which don't blend with each other was not accepted. இவர் என்ன சொல்கிறாரு, கேபிட்டல் டி ஸ்மால் டி அல்லீல் ஆல்டர்னேட் ஃபார்ம் ஜீன், இந்த பேர் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகாது, கேமிட் ஃபார்மேஷன் அப்போ ரெண்டும் தனித்தனியாக செக்ரிகேட் ஆகி போயிடும், எப்பவும் பியூராக தான் இருக்கும், மிக்ஸ் ஆகாதுன்னு சொன்னதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. உயரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கும் குள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் மேரேஜ் பண்ணால் நடுத்தரமாக இருக்கக்கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்க பிறந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்லாம் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. செவப்பாக இருக்கிற ஆளுக்கு கருப்பாக இருக்கவங்களோட கல்யாணம் ஆனிச்சுன்னா அவங்களுக்கு மாநிலத்தில் குழந்தை பிறந்தாங்க. அப்போ இவர் சொன்னதுக்கு அந்த காலத்தில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போ இல்லை வேறு எந்த மாலிகுலர் ஸ்டடீஸோ இல்லாததுனால, ப்ரூஃப் இல்லாததுனால இவர் சொன்னதை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போதைக்கு கண்ணால் பார்க்குறத பார்த்துட்டு இவர் சொன்னதை யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகே, நெக்ஸ்ட், மெண்டல் அவரோட ஒர்க் அக்செப்ட் பண்ணாமல் போனதுக்கு அவர் மேத்தமெட்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணார். பயாலஜிக்கல் ஃபினாமினாவை எக்ஸ்பிளைன் பண்ண மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணார். இட் வாஸ் நியூ அண்ட் அன்அக்செப்டட் பை பயாலஜிஸ்ட்டுக்கு மேத்ஸே தெரியாது. மேத்ஸ் தெரியாதவங்ககிட்ட போய் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பயாலஜிக்கல் கான்செப்டை சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. he could not provide physical proof of existence of factors. ஸோ அந்த ஃபேக்டருங்கிறது இப்போ வந்து நம்ம ஜீன்னு சொல்கிறோம். இதுக்கு ஃபிசிக்கலாக ப்ரூஃப் எதுவுமே இல்லை, ப்ரூஃப் இல்லை அவர்கிட்ட. ஜஸ்ட் அவர் சொல்கிறது தான், ஹைப்பத்தட்டிக்கலாக சொன்னது தான். பட் அது உண்மை தான், பட் ப்ரூஃப் இல்லை. 1900 வந்து பார்த்தீங்கன்னா ஹியூகோ டி விரிஸ் ஆஃப் ஹாலண்ட்
Karl Correns of Germany and Schermark. Schermark என்னது? Schermark எந்த country? ஏதோ ஒரு country. அது நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் பார்த்துக்கங்க. Schermark rediscovered Mendel's result. புக்கில் இல்லை, அதனால் விட்டுருங்க, NCERT புக்கில் இல்லை. Scientists were able to observe cell division leading to discovery of nucleus which appeared double before cell division chromosome. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லை, இதில் லைன் ஃபார்மேஷனு. ஆக்சுவலாக இங்கே நியூக்ளியஸ் வந்து செல் டிவிஷன் அப்போ நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி குரோமோசோம் வந்து டபுளாக இருக்குது, அந்த டிஎன்ஏ கண்டென்ட் வந்து டபுளாக இருக்குது, அதுதான் குரோமோசோம்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அவ்வளவுதான். குரோமோசோம்ஸ் பிஹேவியர் parallel டு ஜீன்ஸ், இதை சொன்னது வந்து சுட்டன் அண்ட் பவரி. அதான் குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். குரோமோசோமோட கேரக்டரும் ஜீனோட கேரக்டரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். புக்கில் கூட ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களா, குரோமோசோம் ஜீன்ஸ்னு, ஒரே கேரக்டர் தான் கொடுத்துருப்பாங்க ரெண்டு சைட்லேயுமே. குரோமோசோம் அண்ட் ஜீன் அக்கர் இன் பேர் அண்ட் 2 alleles ஆஃப் ஜீன் பேராக தான் இருக்குது. தே ஆர் லொக்கேட்டட் ஆன் ஹோமோலாகஸ் சைட் ஆன் ஹோமோலாகஸ் குரோமோசோம். இப்போ குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேராக தான் இருக்கும். அதே மாதிரி ஜீன் கேபிட்டல் டி இருந்தால் இங்கே ஸ்மால் டி இருக்கும். குரோமோசோமும் ஹோமோலாகஸ் பேராக தான் இருக்கும், ஜீனும் பேரா சேம் பிளேஸில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. They segregate at gamete formation. Only one of each pair is transmitted to gamete. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி ஒரு கேமெட்குள்ளே போகுதுன்னா ஸ்மால் டி ஒரு கேமெட்குள்ளே போகுது, அந்த கேமெட்டில் ஒரு குரோமோசோம் தான் போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ரெண்டும் ஒரே கேரக்டர் தான். ஒன் பேர் செக்ரிகேட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அதர்ஸ் பேர். ஸோ ஒரு பேர் இன்னொரு பேரோட இண்டிபெண்ட்டாக சார்ந்து இருக்காமல் பிரியுது. சுட்டன் யுனைடெட் குரோமோசோமல் செக்ரிகேஷன் அண்ட் மெண்டலியன் பிரின்சிபல் அண்ட் கால்ட் குரோமோசோமல் தியரி ஆஃப் inheritance. ஓகேங்களா? மெண்டல் லா ஆஃப் செக்ரிகேஷன்லாம் சொன்னார்ல, லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், அதையும் இவரோட தியரியும் மிக்ஸ் பண்ணி குரோமோசோமல் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னு சுட்டன் சொன்னார். சரி, நெக்ஸ்ட் ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டரில் ஸ்டடி பண்ணது யார், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது யார்? தாமஸ் ஹண்ட் மார்கன், TH மார்கன்னு சொல்லுவாங்க. T ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தாமஸ், H ஃபார் ஹண்ட், ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஏன் இந்த இன்செக்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதோட லைஃப் சைக்கிள் 2 வாரம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உங்களுக்கு 14 டேஸில் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டரில் குட்டியாக இருக்கிறது மேல், பெருசாக இருக்கிறது ஃபீமேல். அப்போ பார்த்ததுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எது மேல் எது ஃபீமேல்னு. சிங்கிள் மேட்டிங் ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ராஜனிஸ், எக்கச்சக்கமான ப்ராஜனிஸ் நமக்கு கிடைக்குது. ஈஸிலி டிஃபரன்ஷியபிள் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளைஸ் பார்த்தாலே எது மேல் எது ஃபீமேல்னு தெரிஞ்சிடும். has many hereditary variation, eye, wings, எக்கச்சக்கமான பாடி கலர்னு நிறைய வேரியேஷன் இருக்கிறதுனால அது எப்படி வந்து ஒரு ஜென்ரேஷன் வந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ மார்கன் ஹைப்ரிடைஸ்ட் yellow bodied white eyed females to brown bodied red eyed males and intercrossed F1 progeny. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, yellow bodied, எல்லா கீவேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த கீவேர்ட்ஸ்லேருந்து தான் கொஷின் வரப்போகுது பார்த்துங்க. எல்லோ பாடிட் ஒயிட் ஐ, ப்ரௌன் பாடிட் ரெட் ஐ. ஓகேங்களா? சரி. 2 genes did not segregate independently of each other. F2 ratio deviated from 9:3:3:1. இந்த டைஹைப்ரிட் கிராஸ் தான் இவரும் பண்ணுறாரு. ஆனால் மெண்டலோட 9:3:3:1 வரல, அதுக்கு பதிலாக வேறு பர்சன்டேஜில் தான் ரிசல்ட் வந்துச்சு. 2 genes were located on same chromosome and parental gene combination were more than non-parental type. இது ரொம்ப முக்கியம், இது MCQல கேட்பாங்க. மார்கனோட லிங்கேஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன் அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப முக்கியம். லிங்கேஜ், ஃபிசிக்கல் அசோசியேஷன் ஆஃப் ஜீன் ஆன் குரோமோசோம். ஸோ ஒரு குரோமோசோமில் லிங்கேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஜீன் எங்கே இருக்குது, இன்னொரு ஜீனு ஆர்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டும் பக்கத்தில் இருந்தால் லிங்க்டு ஜீன்ஸ்னு சொல்லுவோம். அதே கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் இங்கே இருந்துச்சுன்னா லூஸ்லி அரேஞ்சு ஜீன்ஸ் அப்படிம்போம். ஸோ பக்கத்தில் ஜீன் அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் இவங்க சொல்கிறாங்க. ரீகாம்பினேஷனுங்கிறது ஜீன்ஸ் ஆஃப் நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன். ஸோ பேரண்டல் ஜீன் காம்பினேஷன் வந்து கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர், இன்னொரு பேரண்ட்டுக்கு ஸ்மால் டி ஸ்மால் ஆர் இருக்குது. கேபிட்டல் டி ஸ்மால் ஆர் வந்துச்சுன்னா இது நான் பேரண்டல், இது பேரண்டல், இது நான் பேரண்டல். அதுதான் ரீகாம்பினேஷன் போ. சம் ஜீன்ஸ் வேர் டைட்லி லிங்க்டு, எக்ஸாம்பிள் ஒயிட் ஐ அண்ட் எல்லோ. 1.3% ரீகாம்பினேஷன் தான் இதில் இருக்குது. டைட்லி லிங்க்டுனா ரீகாம்பினேஷன் கம்மி, பார்த்துக்குங்க. டைட்லி லிங்க்டுனா ரீகாம்பினேஷன் குறைவு.
which show low recombination while some were loosely linked. White and miniature wing 37.2% recombination. Recombination ஜாஸ்தியாக இருந்தால் linkage குறைவு. Opposite. Linkage ஜாஸ்தியாக இருந்தால் பிரிக்க முடியாது. Linkage குறைவாக இருந்தால் ஈஸியாக பிரிச்சிடலாம். ஈஸியாக பிரித்தா recombination வரும். ஸோ recombination ஜாஸ்தியாக இருந்தால் linkage குறைவு. recombination கம்மியாக இருக்குது, புதிய காம்பினேஷனே வரலை, linkage ஜாஸ்தி. புரிஞ்சுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப்டர் Alfred Sturtevant he used frequency of recombination the 1.3% recombination, 37.2% recombination சொல்றாங்கல்ல, between gene pairs on the same chromosome to measure distance between genes and mapped their position on chromosome. They are used in human genome sequencing project. ஆல்ஃபர்ட் ஸ்டர்டிவெண்ட் என்ன சொல்கிறாரு, இந்த பர்சன்டேஜை பார்த்துக்கிட்டாரு. 37.2% ரீகாம்பினேஷனாக, அப்போ கேபிட்டல் டி கேபிட்டல் ஆர் இங்கே இருக்கும்பா அப்படிங்கிறாரு. 1.3% தான் ரீகாம்பினேஷனாக, இப்படி க்ளோஸ்லி அரேஞ்சாக இருக்கும் ஜீன். பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் லூஸ்லி அரேஞ்சு ஜீனாக இருக்கும் அப்படின்னு ஒரு மேப் மாதிரி போட்டு கொடுத்தாரு. அதுதான் ஆல்ஃப்ரெட் ஸ்டர்டிவெண்ட் கொடுத்த ஜெனட்டிக் மேப். ஹியூமன் ஜீனோம் சீக்வன்சிங் ப்ராஜெக்ட்டுக்கு அதை பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ இந்த டயக்ராமில் போட்டு எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபீமேல் யார்? எல்லோ ஒயிட். அதே மாதிரி வைல்டு டைப் யார்? வைல்டு டைப்னா மேல் இல்லையா, இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லோ பாடி ஒயிட் ஐ ஃபீமேல், ப்ரௌன் பாடி ரெட் ஐ மேல். அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னொன்று மினியேச்சர் விங்குன்னு எங்கேயோ இருக்குமே, எங்கேயோ மினியேச்சர் விங், ஒயிட் அண்ட் மினியேச்சர் விங்குன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து என்ன, நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். ஒயிட் அண்ட் மினியேச்சர் விங் வந்து வைல்டு டைப், ஒயிட் அண்ட் மினியேச்சர் விங் நார்மல் டைப், வைல்டு டைப் வந்து நார்மல் விங் இருக்கிறது. ஓகே, அதெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போ இதில் கொஷின் என்ன தெரியுமா, இப்போது இங்கே பார்த்துக்குங்க. கிராஸ் ஏல பேரண்டல் டைப் வந்து 98.7% இருந்துச்சு. ரீகாமினன்ட் டைப் வந்து 1.3% தான் இருந்துச்சு இந்த எல்லோ பாடி ஒயிட் ஐயில். ஓகேங்களா, அப்போது இங்கே லிங்கேஜ் ஜாஸ்தி, பேரண்டல் டைப் ஜாஸ்தினா லிங்கேஜ் ஜாஸ்தி, ரீகாம்பினேஷன் கம்மி. அண்ட் தென் பேரண்டல் டைப் 62.8% இருந்துச்சு செகண்ட் கிராஸில், ரீகாம்பினன்ட் டைப் 37.2% இருந்துச்சு. இதெல்லாம் எம்சிக்யூவில் கேட்கலாம், பார்த்துக்குங்க. ஸோ அப்போது இங்கே ஸ்லைட்லி லூஸ்லி லிங்க்டு ஜீன், ஏன்னா ரீகாம்பினன்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன? ட்ரைட்ஸ் கண்ட்ரோல்டு பை 3 or more ஜீன். யூஸ்வலாக ஒரு ட்ரைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஜீன் தான், ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஜீன் தான். ஒரு கேரக்டரை 3 இல்லை அதுக்கு மேலே ஜீன் வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா தட் இஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். எக்ஸாம்பிள் ஹியூமனோட ஹைட்டு, ஹியூமனோட ஸ்கின் கலர் ஞாபகம் வச்சுங்க. ஹியூமன் ஸ்கின் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிங்கிறது ஸ்கின் கலரை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன். இதில் கேபிட்டல் ஏபிசி டாமினன்ட், ஸ்மால் ஏபிசி ரிசசிவ் ஃபார்மில் இருக்குது. ஸோ டாமினன்ட் வந்து பிளாக், ரிசசிவ் வந்து லைட் ஸ்கின் கலர். டார்க்கஸ்ட் ஸ்கின் வந்து கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி கேபிட்டல் பி, கேபிட்டல் சி இருக்கும். லைட்டஸ்ட் ஸ்கின் வந்து ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ, ஸ்மால் பி ஸ்மால் பி, ஸ்மால் சி இருக்கும். அப்போ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, கேபிட்டல் பி ஸ்மால் பி, கேபிட்டல் சி ஸ்மால் சி இருந்தால் மாநிறமாக இருப்பாங்க. ஓகேங்களா, இன்டர்மீடியட் ஸ்கின் கலராக இருப்பாங்க. போதும், அவ்வளோதான். இதுலேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பிளியோட்ராபி, சிங்கிள் ஜீன் எக்ஸிபிட்டிங் மல்டிபிள் ஃபினோடைப். இங்கே என்ன திரும்ப சொல்கிறாங்க, பிளியோட்ராப்பியில் ஒரு ஜீனு செவரல் மார்ஃபாலஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆர் ஏதாவது கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, செவரல் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணும். யூஸ்வலாக ஒன் ஜீன் ஒரு கேரக்டர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இங்கே ஒரு ஜீன் நிறைய ஃபினோடைப்பை எக்ஸ்பிரஸ் பண்ண போகுது, அதான் பிளியோட்ராப்பி. ஃபினைல் குயிட்டனரியா caused by mutation in gene coding for enzyme phenylalanine hydroxylase, characterized by mental retardation ஒரு கேரக்டர், reduction in hair ரெண்டாவது கேரக்டர், skin pigmentation மூணாவது கேரக்டர், many phenotypes இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு ஜீனு. அதனால் இது ஃபினைல் கீட்டோனரியா பிளியோட்ராபிக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்த்தரலாம். பை எக்ஸ்பெரிமெண்டிங் ஆன் இன்செக்ட்ஸ் பை ஹென்கிங் இன் 1891. என்ன குழப்பம் பாருங்க, 1891ங்க, 1891 கரெக்டாக தான் சொல்கிறேன்னா? ஓகே, எம்சிக்யூவில் கேட்பாங்க. ஹென்கிங் அப்சர்வ்ட் 50% ஆஃப் ஸ்பெர்ம் ரிசீவ்டு எக்ஸ் பாடி. அது ஃபஸ்ட்டு நேம் தெரியல அதுக்கு,
அது ஒரு குரோமோசோம் இருக்குது, அந்த குரோமோசோமுக்கு பேர் தெரியல, அதனால் தெரியாததுக்கு எக்ஸ்ன்னு தானே வைப்பாங்க, எக்ஸ் பாடி. அண்ட் another 50% அந்த பர்டிகுலர் எக்ஸ் பாடி இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. எக்ஸ் பியர் அடிஷ்னல் எக்ஸ் குரோமோசோம் பிசைட்ஸ் ஆட்டோசோம்ஸ். ஸோ ஆட்டோசோம்ஸ்னால் பாடி செல்ஸ். பாடி செல்ஸில் இருக்கிறத விட எக்ஸில் வந்து ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா இருக்குது, எக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எக்ஸ் ஃபர்டிலைஸ்ட் பை ஸ்பெர்ம் வித் எக்ஸ் குரோமோசோம். ஃபீமேல்ஸ் வந்து எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு வருது. ஸோ ஸ்பெர்ம்லேயும் என்ன இருந்துச்சு, எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நல்லா பாருங்கள், எக்லையும் எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, ஸ்பெர்ம்லேயும் எக்ஸ் குரோமோசோம் இருக்குன்னா இது ஃபீமேலாக வருது. ஓகேங்களா, ஃபீமேலாக வருது. எக்கில் எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, ஸ்பெர்மில் எக்ஸ் இல்லை, அப்போ இது ஆக்சுவலி ஒய் குரோமோசோம் இருக்கும், எக்ஸ் குரோமோசோம் இல்லைங்கிறாங்க, அப்போ அது மேலாக வருதுன்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ எக் ஃபர்டிலைஸ்ட் sperm that don't have X chromosome. X chromosome இல்லை, O. ஓகேங்களா, அப்போ XO டைப் வருது மேல்ஸ். ஸோ X chromosome is designated sex chromosome whereas rest of chromosomes autosomes அப்படின்னு சொல்லிட்டார் ஹென்கிங். In some insects, male have X chromosome and small counterpart Y. Y chromosome இருக்கு, that is male and female have equal chromosome அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கடைசியாக Y chromosomeயும் கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. இப்போது என்ன சொல்ல வராங்க, எக்கில் எக்ஸுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோம் இருக்குது, எந்த ஸ்பெர்மில் எக்ஸ் குரோமோசோம் இருக்கோ அது ரெண்டும் கம்பைண்ட் ஆகி வர ஜைகோட்லேருந்து வர்றது மேல் ஆர்கானிசமாக இருக்குது. ஸ்பெர்ம் எக்ஸ் குரோமோசோம் இல்லை, எக் எக்ஸ், எல்லா எக்லேயும் எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, சில ஸ்பெர்மில் எக்ஸ் குரோமோசோம் இல்லை, அது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி ஜைகோட் வந்து அது மேலாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அவ்வளோதான். பேர்ட்ஸ், இங்கே வந்து ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். பேர்ட்ஸ் பார்த்துக்குங்க. Total number of chromosomes are same in both male and female. அதில் எந்த டவுட்டும் இல்லை. Female birds has Z and W while male has Z chromosome, ZZ and male வந்து ZZன்னு இருக்கும், female வந்து ZWன்னு இருக்கும். ஸோ besides autosome. ஓகேங்களா, ஏன் இங்கே வந்து ஃபீமேலுக்கு ZW மேலுக்கு ZZன்னு வச்சாங்கன்னா இங்கே XX XY வச்சா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். அதனால் பேர்ட்ஸில் மேல், பறவைகளில் மேல் ZZ, ஃபீமேல் ZW. ஹெட்ரோகேமிட் யார், ஹெட்ரோகேமிட்டிக்கு காரணமாக இருக்கிறது யார், பேர்ட்ஸில் ஃபீமேல், மறந்துடாதீங்க, MCQவில் கேட்பாங்க. ஹியூமன்ஸ் மேல் ஹெட்ரோகேமிட்டி, மென் தான் பிறக்க போகிறது ஆனா பெண்ணா அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது. அவுட் ஆஃப் 23 pairs 22 pairs ஆர் சேம் இன் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆட்டோசோம்ஸ். பேர் ஆஃப் எக்ஸ் குரோமோசோம்ஸ் வந்து ஃபீமேல்ஸில் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோம் மேல்ஸில் இருக்குது. Male produce 2 types of gametes, male heterogamity, heterona different. 50% carry X chromosome whereas 50% carry Y chromosome. So female பொறுத்த வரைக்கும் எல்லா ஓவம்லையும் X chromosome மட்டும்தான் இருக்கும். There is 50% probability of sperm carrying X or Y chromosome. ஏன்னா ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்மில் 50% X இருக்கும், another 50% Y இருக்கும். If ovum fertilizes with sperm carrying X chromosome, ஒன்றும் இல்லைங்க, ஓவம் எல்லாத்துலேயுமே எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஸ்பெர்மில் 50% எக்ஸ் இருக்கும், 50% ஒய் இருக்கும். இந்த ஸ்பெர்ம் வந்து இது கூட சேர்ந்தால் ஃபீமேல், இந்த ஸ்பெர்ம் வந்து எக்கு கூட சேர்ந்ததுன்னா ஓவமோட சேர்ந்ததுன்னா மேல், அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ட்ரோசோஃபைலாலையும் மேல் ஹெட்ரோகேமிட்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேயா, சரி. நெக்ஸ்ட், ஹனி பி ஹேப்ளோ டிப்ளாய்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் உங்களுக்கு MCQவில் கேஸ் பேஸ்டில் கூட கேட்கலாம், பார்த்துக்குங்க. ஸோ பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இண்டிவிஜுவல் ரிசீவ்ஸ், அதை பொறுத்து மேலா ஃபீமேலான்னு மாறுது. பாருங்கள், செட் பேசிக் செட்டுங்கிறது ஹேப்ளாய்டு வந்து இங்கே 16, ஃபீமேலில் டிப்ளாய்டு நம்பர் இருக்கும், மேலில் ஹேப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும். இப்போது மியாசிஸ் நடந்து எக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, 16 எக்கு ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. அதே இங்கே மைட்டாசிஸ் நடந்து ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. நல்லா பாருங்கள், இந்த 16 டைரக்டாக ஆர்கானிசமாக டெவலப் ஆனிச்சுன்னா தட் இஸ் மேல், இந்த 16 இந்த ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆனிச்சுன்னா 32 வரும், தென் இட் இஸ் ஃபீமேல். ஓகேங்களா, ஸ்பெர்மோட எக்கு ஃபியூஸ் ஆகி ப்ரொடியூஸ் ஆகிறது ஃபீமேல், டைரக்டாக எக்கு ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அவங்க மேலாக இருப்பாங்க. தட்ஸ் இட். So union of sperm and egg forms queen or worker while unfertilized egg develops into drone.
by parthenogenesis. This is very important MCQ, parthenogenesis. Next, mutation. Alteration of DNA sequence and change in genotype and phenotype of organisms is known as mutation. So loss or gain of DNA segment resulting in alteration of chromosome, that is chromosomal aberration nu solrom. Example ku cancer cells sollalam. Point mutation na change in single base pair of DNA, sickle cell anemia example, point mutation ku. Next, frame shift mutation ku deletion and insertion of base pair of DNA. இங்க என்ன சொல்றாங்க, frame shift mutation க்கு இப்போ adenine, guanine, uracil, cytosine, adenine, guanine இருக்குன்னு வெச்சுக்கங்க. இங்க இடையில வந்து guanine வந்துச்சுனா AGU CGA னு அப்படியே ரீடிங் மாறும். அதான் frame shift. இல்ல ஒன்னு delete ஆகி போனாலும் ரீடிங் மாறும். மூணா தான் சேரும். 3 நியூக்ளியோடைட்ஸா படிப்போம், கோடான்ஸா படிப்போம். So frame shift na entire reading மாறி போகுது. deletion or insertion வந்து entire reading மாத்துறதுனால frame shift mutation. mutagens அப்படினா chemicalஸோ இல்ல physical factorsஓ mutation-ஐ induce பண்ணிச்சுனா அது mutagen. mutation-ஐ cause பண்ற ஏஜென்ட்க்கு பேரு mutagen. example UV radiation சொல்லலாம். So next genetic disorderல இருந்து next part வீடியோல பார்த்து இந்த principles of inheritance fast and furious revision முடிச்சிரலாம். நாளைக்கு நான் இந்த அடுத்த பார்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.